டிசம்பர் 28 புனித மாசில்லா குழந்தைகள் விழா. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 5 முதல் அதிகாரம் 2 வசனங்கள் 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே: கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யர் ஆக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 முதல் 18 வரை. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து தன் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேர் அழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாசில்லாத குழந்தைகள் விழாவாகிய இன்று நாம் ஏரோதுவால் கொல்லப்பட்ட சின்னஞ்சிறு குழந்தைகளை மட்டும் நினைவு கூறவில்லை, மாறாக எல்லா குழந்தைகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம். அதைவிட மேலாக நாமே குழந்தைகளாக
மாற அழைக்கப்படுகின்றோம் என்பதையும் நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம். ஒரு மனிதரது எல்லா பருவங்களிலும் மகிழ்ச்சியான பருவமாக இருக்கின்ற பருவம் குழந்தை பருவம். எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்கும் இறைவனது பிரதிபலிப்பாக விளங்குபவர்கள் குழந்தைகள். நாமும் நம் இழந்து போன மகிழ்ச்சியை மீட்டெடுக்கும் பொருட்டு குழந்தைகளாக மாறுவதற்கான அழைப்பை இயேசு நமக்கு கொடுத்துள்ளது நம் அனைவருக்கும் தெரியும். ஜான் பிராட்ஷா என்பவர் ஓர் உளவியல் அறிஞர். அவர் குழந்தைகளிடம் 9 வகையான நற்குணங்கள் உண்டு என்று பட்டியலிடுகின்றார். அவற்றில் 2 மட்டும் நாம் இங்கு சிந்திக்கலாம். முதலாவதாக வியக்கும் தன்மை. குழந்தைகளை பொறுத்த அளவில் இந்த உலகில் உள்ள அனைத்துமே புதியவைதான். எனவே அனைத்தையும் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றார்கள். இந்த வியக்கும் தன்மைதான் ஒரு குழந்தையின் கற்றுக்கொள்ளும் தன்மைக்கு காரணமாக இருக்கிறது என்கிறார் பிராட்ஷா. அதாவது, நாம் எதை பார்த்து வியப்படைகின்றோமோ அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் இருப்பது இயல்பானது. குழந்தைகளை பொறுத்த அளவில் இந்த உலகில் உள்ள அனைத்தும் புதிதாக இருப்பதன் காரணமாக அனைத்தையும் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றார்கள். இந்த வியப்பு அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதலை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது. இந்த தூண்டுதல் காரணமாக அவர்கள் தொடர்ந்து அவற்றை தொட்டோ பார்த்தோ அவற்றை பற்றி அறிவை பெற்றுக் கொள்கின்றனர். துரதிர்ஷ்டவசமாக நாம் வளர வளர இந்த வியக்கின்ற தன்மையை இழந்து விடுகின்றோம். இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மாற்றங்கள் விளைந்தாலும் நாம் அனைத்தையுமே பழையதாகவே பார்க்கின்றோம். ஒருவிதமான இயந்திர தன்மை நம் வாழ்க்கைக்குள் வந்துவிட ஆரம்பித்து விடுகின்றது. இந்த உலகில் தோன்றும் ஒவ்வொன்றுமே புதியதுதான். புதிய சூரியன், புதிய உதயம், புதிய இலை, புதிய பறவைகள் எல்லாமே புதியவைதான். ஆனால் நம் மனமானது பழையதாக கடந்த காலத்தின் எச்சங்களை தூக்கி சுமப்பதன் காரணமாக எல்லாவற்றையுமே பழையதாக பார்க்கிறது. நம் மனதை புதுப்பித்துக் கொண்டோம் என்றால் நம் முன்பாக உள்ள அனைத்துமே புதிதாக தோன்ற ஆரம்பிக்கும். அவற்றை கண்டு ஆச்சரியப்பட ஆரம்பிப்போம். 2வது நற்குணம் மீள்ச்சித்திறன், ரெசிலியன்ஸ். மீள்ச்சித்திறன் என்பது ஒரு குறிப்பிட்ட எதிர்மறையான சூழலுக்குள் நாம் தள்ளப்படும் போது நம்மில் ஏற்படுகின்ற சமநிலையற்ற தன்மையை விட்டுவிட்டு மீண்டும் பழைய சமநிலை தன்மைக்கு திரும்புவதை சுட்டிக்காட்டுகிறது. குழந்தைகளில் இந்த மீள்ச்சித்திறன் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் எத்தகைய பிரச்சனைகளிலிருந்தும் எளிதாக மீண்டு வந்து விடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது அது கீழே விழுந்துவிடும். ஆனால் அது சளைக்காமல் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும். மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தாலும் குழந்தை சளைப்பதில்லை. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எழுந்து நடக்க முயற்சிக்கின்றது. வயது வளர வளர இந்த மீள்ச்சி திறனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழக்க ஆரம்பிக்கின்றோம். உடல் அளவில் ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் நாம் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு பல நாட்கள் எடுக்கின்றது. ஆனால் குழந்தையோ வெகு விரைவிலேயே சகஜ நிலைக்கு திரும்பி வந்து விடுகிறது. மன அளவில் ஒருவர் நம்மை காயப்படுத்தி விட்டார் என்றால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு பல நாட்கள் எடுக்கின்றன. ஆனால் ஒரு குழந்தையோ சண்டை போட்ட அடுத்த 5 நிமிடத்திலேயே அந்த நபரோடு விளையாட ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, வயது கூட கூட உடல் அளவிலான மீள்ச்சித்திறன் குறைவது தவிர்க்கப்பட முடியாது என்றாலும் யார் தங்களுடைய மனதை மன்னிப்பு, அன்பு, இரக்கம் போன்ற நற்குணங்களால் தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களது உடலின் மீட்சித்திறனும் சரி, மனதின் மீட்சித்திறனும் சரி சிறப்பாகவே இருக்கும் என்பதைத்தான் இன்று வரும் ஆய்வுகள் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக் காண்பிக்கின்றன. வாழ்வு என்பது சாலையில் செல்லும் ஒரு வாகனத்தை போன்றது. அவ்வப்போது ஏதோ பிரச்சனை காரணமாக வாகனம் சாலையை விட்டு விலகி ஓட நேரிடலாம். இருப்பினும் ஒரு நல்ல ஓட்டுநர் என்பவர் எவ்வளவு விரைவாக வாகனத்தை சாலைக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக கொண்டு வருபவர். வாகனம் தானே சாலையை சென்றடையட்டும் என்று எந்த ஓட்டுநரும் காத்திருப்பதில்லை.
நாமும் பிரச்சனைகள் காரணமாக நம் சகஜ நிலையை இழக்கும் போது எவ்வளவு விரைவாக அந்நிலைக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக திரும்ப முயற்சிப்பது அவசியமானது. அன்புக்குரியவர்களே, குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தருவது மட்டும் முக்கியமல்ல, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் மிக முக்கியமானது. ஜெபம். இறைவா, குழந்தைகள் எங்கள் வாழ்க்கை ஆசான்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்ச்சியை எங்களுக்கு தாரும். ஆமென்.